சகோதரர்களே, சென்ற பதிவிலே சோமநாதபுரம் ஆலயம் எப்படி இருந்தது, கஜினமுகனுடைய படையெடுப்பு எப்படி இருந்தது, உங்களுடைய மக்கள் எத்தனை கட்டங்களாக குடிபெயர்ந்தார்கள், அந்த ஆலயத்திலே இருந்து சோமநாதபுரம் ஆலயத்திலே இருந்து கஜினி முகமது கவர்ந்து சென்ற பொருள்கள் என்ன, அந்த மதிப்பு இப்போது என்ன என்ற வரலாறை எல்லாம் நாம் புரட்டி பார்த்தோம் சென்ற பதிவிலே. இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே சிகாகோ பகுதியிலே நடந்த உலக சமய மாநாட்டிலே கலந்து கொண்டார். அது எல்லாம் மக்களுக்கும் பொதுவாக மாணவ சமுதாயத்திற்கு அந்த வரலாறுகள் எல்லாம் தெரியும். சுவாமி விவேகானந்தரை உலக சமய மாநாட்டிற்கு செல்வதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் சேதுபதி மன்னர் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அப்படி ஒரு மாநாடு அமெரிக்காவிலே சிகாகோ பகுதியிலே நடக்கிறது என்ற தகவலை அளித்தவர் எங்களுடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய ஒரு துறவி என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. சகோதரர்களே, சுவாமி விவேகானந்தர் பாரத தேசம் மட்டுமல்லாது உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றித் திரிந்தார். அப்படி சுற்றித் திரிந்த சுவாமி விவேகானந்தர் குஜராத் பகுதிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அங்கே இருந்த ஒரு சௌராஷ்டிர துறவி சுவாமி விவேகானந்தரினுடைய நடவடிக்கைகள், திறமைகள், அவனுடைய சரளமான ஆங்கில பேச்சு, மற்றவர்களை கவரக்கூடிய அந்த கண்ணியமிக்க உரை எல்லாத்தையும் கவனித்தார் சௌராஷ்டிரா சன்னியாசி. அவரிடத்திலே அமெரிக்காவிலே சிகாகோவிலே உலக சமய மாநாடு நடக்கிறது என்ற தகவலை தெரிவித்தார். அந்த மாநாட்டிற்கு செல்வது எப்படி, அதற்கான பொருள், அதற்கான செலவுகள் என்ன என்பது எதுவுமே எண்ணி பார்க்கவில்லை சுவாமி விவேகானந்தர். அந்த சன்னியாசி சொல்றார், நம்ம கேட்கணும், அதே ஒரு எண்ணம் அவரிடத்திலே. அப்போது சுவாமி விவேகானந்தர் தென்பகுதிக்கு பயணம் செய்கிறார். தென்பகுதி என்று சொன்னால் பாரத தேசத்தினுடைய தென்பகுதி, குறிப்பாக கன்னியாகுமரியிலே இருந்து கன்னியாகுமரியிலே அந்த பாறையிலே தியானங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு ராமேஸ்வரம் நோக்கி பயணம் செய்கிறார். சுவாமி விவேகானந்தருடைய திறமைகளை எல்லாம் அறிந்த பாஸ்கர சேதுபதி என்ற ராமநாதபுரத்தினுடைய சமஸ்தானத்தினுடைய மன்னர் சுவாமி விவேகானந்தரை வரவேற்றார். ராமநாதபுரத்திலே இருந்து சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார். அதற்கான அத்துணை செலவுகளையும் பாஸ்கர சேதுபதியே அதற்கான செலவுகளை எல்லாம் மேற்கொள்கிறார். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார். அமெரிக்காவிலே உலக சமய மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டினுடைய மேடையிலே அத்துணை சமுதாயத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொண்டார்கள். எத்தனையோ இஸ்லாமிய மத போதகர்கள் கலந்து கொண்டார்கள், எத்தனையோ கிறிஸ்தவ மத போதகர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். சகோதரர்களே, நாம் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டும். இந்துக்களுக்காக கலந்து கொண்ட ஒரே தலைவர், ஒரே சன்னியாசி யார் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வயது அப்பொழுது 30 வயது ஆகியிருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த 30 வயதிலே சுவாமி விவேகானந்தர் ஒரு சன்னியாசியாக, ஒரு தேசத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். எதற்காக அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்களிலே கிறிஸ்தவ மதம் தான் உயர்ந்தது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், ஒரே ஒருவனாக இந்து, அவர்தான் சுவாமி விவேகானந்தர். மாநாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக சகோதரர்களே, மேலை நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு. என்னவென்று சொன்னால், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், கணவான்களே என்று சொல்லக்கூடிய ஒரு முறை, பேச்சு முறை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று தான் அந்த மேலை நாடுகளிலெல்லாம் மேடை பேச்சுகளிலே பேசுவார்கள். அப்படித்தான் அத்துணை மத தலைவர்களும் பேசினார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் பேசிய ஒரே ஒரு வார்த்தைக்காக ஏறத்தாழ 3 நிமிடத்திற்கும் மேல் கரகோஷம் நிற்காமல் ஒலித்தது என்று சொன்னால்
அதுதான் நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய முதல் வெற்றி. சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பித்தார். அதற்காகத்தான் அந்த 3 நிமிட கைத்தட்டல். இப்படியாக மாநாடு தொடர்ந்து நடக்கிறது. அந்த மாநாட்டிலே ஒரு மத தலைவருக்கு பேச அளிக்கப்பட்ட நேரம் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கும் குறைவாகத்தான். ஆனால் சுவாமி விவேகானந்தர் பேசியது ஏறத்தாழ 3 மணி நேரத்திற்கு மேல் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு. அப்படி 3 மணி நேரமாக பேசிய சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தினுடைய தாற்பயத்தை எல்லாம் விளக்கினார். அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அந்த நிர்வாகத்தினுடைய முகத்திலே சாயம் பூசக்கூடிய வகையிலே சுவாமி விவேகானந்தருடைய உரைகள் அங்கே நடந்தது. மாநாட்டினுடைய வெற்றி நாயகனாக மீண்டும் பாரதம் திரும்புகிறார் சுவாமி விவேகானந்தர். இப்படியாக பாரதம் திரும்புகிறார் சுவாமி விவேகானந்தர் வெற்றி நாயகனாக. அப்படி பாரதம் திரும்பக்கூடிய சுவாமி விவேகானந்தர் நம்முடைய ராமநாதபுரம் பகுதியிலே அருகிலே இருக்கக்கூடிய குந்துக்கால் என்ற கிராமம், அந்த குந்துக்காலிலே சுவாமி விவேகானந்தர் இறங்குகிறார். அங்கேதான் இறங்கக்கூடிய பகுதி. அப்படி இறங்கக்கூடிய சமயத்திலே சுவாமி விவேகானந்தரை வரவேற்க எத்தனையோ மத தலைவர்கள், நம்முடைய இந்து மதத்தினுடைய சன்னியாசிகள், ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய மன்னர் பாஸ்கர சேதுபதி, அவனுடைய படை அமைச்சர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தரை வரவேற்க. சுவாமி விவேகானந்தர் கால் பதிக்கிறார். கால் பதிக்கக்கூடிய சமயத்திலே பாஸ்கர சேதுபதி தன்னுடைய தலையை தாழ்த்தி, இந்த பாதம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்த பாதம், இந்த பாதம் இந்த மண்ணில் படக்கூடாது, என்னுடைய தலையின் மீது வையுங்கள் என்று சொன்னார் பாஸ்கர சேதுபதி. சுவாமி விவேகானந்தர் மறுத்தார். இல்லை மன்னா, இந்த உலகம் முழுவதும் நான் சுற்றி திரிந்து வந்தாலும் என் பார்வையிலே, இந்த உலகத்தினுடைய பார்வையிலே இந்த பாரத தேசம்தான் புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியினுடைய அடித்தளம் தான் இந்த ராமநாதபுரம் பகுதி என்று சொன்னார். குந்துக்காலிலே கால் பதித்தார். கால் பதித்து அந்த மண்ணிலே புரண்டு மண்ணை எல்லாம் எடுத்து தன்னுடைய தலையில் இருந்து பாதம் வரை தேய்த்து கொண்டார். பாஸ்கர சேதுபதி மன்னர் கேட்கிறார், சுவாமி அவர்களே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று. உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்து வந்த எனக்கு இந்த பூமி தான் புண்ணிய பூமி. ஆகையால் தான் இந்த புண்ணிய பூமியுடைய மண் என் உடல் முழுதும் பட்டால் இந்த உடல் மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதற்காக இந்த புண்ணியமான மண்ணை என்னுடைய உச்சந்தலையில் முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து கொண்டேன் என்று சொன்னார். உலகம் சுற்றி இறுதியாக சேர்ந்த இடம்தான் குந்துக்கால். சுவாமி விவேகானந்தர் இறங்கியதனால் அந்த பகுதி குந்துக்கால் என்று இன்றளவும் அழைக்கப்பட்டது. சகோதரர்களே, நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய வரலாறுகள், நம்முடைய வீரம் செறிந்த நம்முடைய பகுதி, அதே போன்று குஜராத் பகுதியிலே நம்முடைய வீரம், கண்ணன் ஆண்ட துவாரகை, சிந்து சமவெளி நாகரிகம், அதே போன்று முகலாயர்களுடைய படையெடுப்புகள், ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புகள், இதையெல்லாம் பார்த்து வந்த சமுதாயம் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயம். சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்கலாம். பாரதி பாடினான், 30 கோடி முகமுடையார், உயிர் மெய்ப்பொருள் ஒன்றுடையார், செப்பு மொழி 18 சிந்தனையில் ஒன்றுடையாள் என்று பாடினார். உலகத்திலே பல்வேறு மொழிகள் இருக்கலாம், இந்த பாரத தேசத்திலே பல்வேறு மொழிகள் பேசப்படலாம், ஆனால் அனைவருடைய எண்ணமும் ஒரே எண்ணமாக இருக்கிறது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. ஆகையாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்திலே ஒரு பாலோடு கலந்த தேனாக, தமிழர்களோடு கலந்த தமிழர்களாக எங்களுடைய வரலாறும் எங்களுடைய வைராக்கியமும் எங்களுடைய கடந்து வந்த பாதைகளும் என்றும் மறவாமல் இன்றளவும் நினைவு கூர்ந்து இருப்போம். நம்முடைய வருங்கால சந்ததியை வழி நடத்தக்கூடிய வகையிலே என்னுடைய இந்த உரை அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.